இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகு உங்களுக்கு வந்த எதிர்வினைகள் என்னவாக இருந்துச்சு? அதாவது நான் பொதிச்ச முகம்லாம் கேட்கல. கேரக்டர்ஸ் இதுக்குள்ள இருக்காங்க இல்லையா? அவங்க இதை பார்த்துட்டு எப்படி எதிர்வினை பண்ணாங்க? ஏன்னா எல்லாருடைய மனங்களுமே கலாச்சார மனங்கள் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பர்சன்டேஜ் தான் மாறும். அதை எப்படி எதிர்கொண்டாங்க? நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எதிர்வினைன்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தில் இருந்து முதல்ல வந்தது. என்னுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, இனிமேல் நீ எந்த புத்தகம் எழுதாதேன்னாங்க. இது வரைக்கும் எழுதிட்ட, இனி எழுதாதேன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்டேன். அப்போ நீ அப்பாவை பற்றி கூடாமல் எழுதிட்டேன்னாங்க. நான் சொன்னேன், எதுவும் எக்ஸ்ட்ராவாக எழுதுனானான்னு கேட்டேன். இல்லை எழுதுனது கொஞ்சம் பிள்ளையாக தானே இருக்குன்னு. நான் சொன்னேன், அப்பா குடிக்கிறது தானே, ஓம். பட்ட கஷ்டமெல்லாம் அப்பாவால் தானே வந்தது, ஓம். இன்றைக்கு வரைக்கும் நான் படுற கஷ்டமும் அப்பாவால் தானே வருது, ஓம். அப்போ நான் ஒன்றும் இப்போ எக்ஸ்ட்ரா எழுதலையே என்றாலும் இனி எழுதாதேன்றாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லையம்மா, நான் எதுக்கு இந்த புத்தகத்தை எழுதுனேன்டா, இனி ஒரு தனுஜா இந்த கஷ்டத்தை படக்கூடாது, அதுக்கு தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா உடனே அது எங்கள் அம்மாவுக்கு உள்ள ஃபுல்லாக போகல. எங்கள் அம்மா இருந்தாலும் எழுதாத அப்படின்னாங்க. ஓகே, முடிஞ்சது. அதான் நம்ம எங்கள் அண்ணா ஒரு ரொம்ப நாள் அதை அப்படியே கண்டும் காணாமல் இந்த மாதிரி ஒரு புக் வந்ததே தெரியாத மாதிரி இருந்துட்டு ஒரு நாள் எங்கள் அண்ணா சொன்னால், நீ உன்னை நல்லவளா காட்டுறதுக்காக, நீ உன்னை ஒரு ஹீரோயின் மாதிரி காட்டுறதுக்காக என்ன நீ வில்லன் ஆக்கியிருக்க உன் புக்கில்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னும் நான் வில்லன் ஆகல. இல்லை, நீ ரோஜா செடியோட கம்பு எடுத்துகிட்டு வந்து என்ன அடிச்சேன்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், உண்மைதானே, நீ எடுத்துகிட்டு வந்து அவன் அதை மறந்துட்டான், அடித்தவன் மறந்துட்டான். எங்கள் அம்மா சொல்லி அவன் போய் அந்த காட்டு ரோஜாவில் தான் நல்ல முள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதை அவன் டோட்டலாக மறந்துட்டான். பட் எனக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவன் அடித்ததும் அவன் மறந்துட்டு, நீ என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிற, ஸோ என்ன நீ வில்லன் ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பார்வை அப்படி இருந்தது. திருநங்கை சமுதாயம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஒருத்தர் கூட எங்கிட்ட கேட்கல. ஆனால் என்னுடைய பழைய குரு கேட்டாங்க. அது வேற ஒரு விஷயத்துக்காக பேச வேண்டியதாக போச்சு. இப்போ சமீபத்தில் சுவிட்சர்லாண்டில் சில திருநங்கைகள் அவருக்கு தெரியும், லீமார்ட் பிளட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது சூரிச்சில். அங்கே தமிழ் ஏரியாக்கள், தமிழ் கடைகள் இருக்க ஏரியாவில் திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்ய நின்றாங்க. எனக்கு உடனே ஃபோன் வந்துருச்சு, தனுஜா உங்களோட ஆக்கள் நிற்கிறாங்க, கண்ணை காட்டுறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்கன்னா. அப்போ நான் என்னுடைய குருக்கு தான் ஃபோன் பண்ணேன். என் குரு தான் ஆள் பேசி விட்டுருக்காங்க. அடித்தோடனே என் குரு என்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு கேட்டாங்க, நீ நான் உன்னை தப்பான பாதையில் அனுப்புனேன்னு சொன்னியே, ஏன் இப்படி சொன்னேன்னு. நீங்கள் தானே அனுப்புனீங்க, நான் எப்படி ஒன்று அனுப்புனேன், நானே அந்த புத்தகத்தில் வர வசனங்கள்லாம் சொல்லி ஞாபகம் இருக்கா குரு, இதானே நடந்துச்சுன்னு. ஏண்டி இல்லாட்டி மட்டும் நீங்கள் ஆம்பளை பின்னாடி போனதே இல்லையாடி. நான் சொன்னேன், நாங்களாக விரும்பி ஒரு தட்டை போகிறது வேற, இதை பண்ணு, காசு சம்பாதிக்கலாம், காசு கொட்டுன்னு சொல்லி எங்களை புஷ் பண்ணுறது வேறன்னு திருப்பி அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஓவராக எழுதிட்டீங்கடி, அதிரி இதுன்னு அவங்க ஒரு ஆள் மட்டும்தான், மற்றபடி வேறு யாருமே இருந்தது.